வணக்கம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திருச்சியில 4 நாள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இரவு ஒரு 10:30 மணிக்கு ஆக்டிவா வண்டி எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய மனைவியும் அப்படியே போனோம். ஊர் சுத்தி காமிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி மனைவியை கூட்டிட்டு போனேன். நான் பார்த்த தேட்டர்கள், நான் குடிச்ச சர்பத்து கடை, டீ கடை, அந்த டீ கடையில நைட்டு ஒரு 2 மணிக்கு நைட் ஷோ படம் விட்டு வரும்போது அங்க சுட சுட அப்பம் வடையெல்லாம் போடுவாங்க. அந்த கடையெல்லாம் அப்படியே காமிச்சிட்டே வரும்போது திருச்சி பேலஸ் தியேட்டரை போய் பார்த்துட்டு சந்தோஷமா நின்னேன். அங்க எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் படங்கள்னாலே பேலஸ் தியேட்டரு, பிரபா தியேட்டர்னாலே சிவாஜி படங்கள் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த பேலஸ் தியேட்டர்ல பார்த்தாக்க அந்தகன் திரைப்படம் 30 நாட்களை கடந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது செகண்ட் ரிலீஸ். ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஏசி தியேட்டர்ல ரிலீஸ் செய்யப்பட்டு பேலஸ் தியேட்டர்ல இன்னும் படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படிலாம் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகும், அப்புறம் இன்னொரு தேட்டரில் அந்த படம் இன்னும் கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் திருச்சிக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும், படம் ஓடிட்டு இருக்கும். அப்படியே நான் வேலை பார்த்த கல்கண்டாரி கோட்டை தேட்டருக்கு அந்த படம் வரத்துக்கு 6 மாசம் ஆகும். எப்படா வரும்லாம் காத்துட்டு இருப்போம். இன்னைக்கு படம் 3 நாள் தான் படத்துக்கு ஆயுசு அப்படின்னு இருந்ததெல்லாம் மாறி அந்தகன் படம் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 5 வாரங்கள் 6 வாரங்கள் கடந்து ஓடிட்டு இருக்கு. அதே சமயத்துல பிரசாந்த் அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு நடிச்சிருக்காரு, ஹிட். அதே போல கோட் திரைப்படத்துல விஜய்க்கு அடுத்தபடியாக பிரமாதமான கேரக்டர், பிரமாதமா நடிச்சிருக்காருன்னு பேர் எடுத்தவர் நடிகர் பிரசாந்த் அவர்கள். ஸோ 2 படம் ஹிட் ஆயிடுச்சிருச்சு. இப்ப அடுத்தாப்புல விஜய் சேதுபதி அவர்கள் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காரு. அந்த திரைப்படம், அந்த படத்தினுடைய அறிவிப்பு கூட வந்திருக்கு. இவர் கூட அம்மு அபிராமிலா, பிரசாந்த் சார் கூட அம்மு அபிராமிலாம் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் குறித்த அறிவிப்பும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக ஹாட்ரிக் அடிக்க போகிறார் பிரசாந்த் அவர்கள். டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னு சொன்ன பிரசாந்த் அவர்கள் இன்னைக்கு மீண்டும் ஒரு ரவுண்டு வருவதற்கு ரெடி ஆயிட்டாரு. காலம் எப்போதும் தோல்வியவே கொடுத்துட்டு இருக்காது. ஒரு கேப், அந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டு வருகிறது தான் ஒரு கலைஞனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வெற்றி. பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதனை, அற்புதமான கலைஞனை இந்த இடத்துல வெற்றி வாகை சூடு போது பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. டாப் ஸ்டார் பிரசாந்த் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த திருச்சி பேலஸ் தியேட்டர்ல அந்தகன் படம் ஓடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பழைய படங்கள், அந்த பிரசாந்த் நடித்த படங்கள்லாம் ரிலீஸ் அன்னைக்கு போய் பார்த்ததெல்லாம் நினைவுக்கு வருது. நீங்க அப்படி பிரசாந்த் படத்தை ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த ஞாபகம்லாம் இருக்கா? கண்ணெதிரே தோன்றினாள் மாதிரியான படங்களா இருக்கட்டும், எந்த படமா இருக்கட்டும், நீங்க உங்களுடைய அனுபவங்களையும் இங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்பு மாதிரி படத்துலலாம் வித்தியாசமான வெரைட்டி கொடுத்த பிரசாந்த் அவர்களை நீங்கள் ரசிக்கிறீர்களா? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு படம் 3 நாள் தான் ஆயுசு அப்படின்னு இருக்கிற நிலையை கடந்து இன்னைக்கு ஒரு பிரபல ஹீரோ, கோடிகள்ல சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் படம் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா மினிமம் பட்ஜெட்ல வந்தாலும் கூட நல்ல படங்கள்னு பேர் எடுக்கிறதுங்கிறது, மக்கள் மனசுல நிக்கிறதுங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படம் நம்மளை ஏதோ செய்யணும். அந்தாதூன் அப்படிங்கிற மிக பிரம்மாண்டமான வெற்றி படைப்புல எந்த செய்குலியும் சேதாரமும் இல்லாம நடிகர் தியாகராஜன் சார், இயக்குனர் தியாகராஜனா உருமாறி அட்டகாசம் பண்ணியிருக்கிற அந்தகன் படம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு படத்தை ரீமேக் செய்யும் போது சிதைக்காம எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா நான் பார்க்கிறேன். அந்தகன் மாதிரியான தொடர் வெற்றிகள் தான் இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு அழகான அளவான பட்ஜெட்ல நிறைவான வசூலை கொடுத்துருக்கிற அந்தகன் மாதிரியான படங்கள் தான் ரசிகர்களுக்கு அவசியம் தேவை, சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்.